ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு சொன்னால், இந்த வீடியோவில் கிராமப்புறங்களில் இலகுவான முறையில் சிம்பிளாக இயற்கை வளங்களை பயன்படுத்தி கிராமத்தில் உள்ளேயே கம்புகள் தடிகளை பயன்படுத்தி எவ்வாறு இலகுவான முறையில் கிராமங்களில் இருக்கிற ஏரிகள் நீரோட்டங்களில் எவ்வாறு மீன்களை தன்னுடைய வீட்டு தேவைக்காக பிடிச்சி கொள்வது என்பது தொடர்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தம்பி எவ்வளோ அழகான முறையில் பாருங்கள், வீட்டில் செஞ்ச ஒரு மைதா மாவு கோதமாவில் பிசைஞ்ச அந்த களி போன்ற அமைப்பில் அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை தூண்டில் ஹூக்கில் அதை கொழுவி இலகுவான முறையில் மீனை பிடிச்சி கொள்கிறான். அந்த பொடியை வந்து ஆன்லைன்லேயோ அமேசான்லேயோ அலி எக்ஸ்பிரஸ்லேயோ அவர் வந்து ஃபிஷிங் ரொட்டெல்லாம் வாங்கலை. இலகுவான முறையில் மூங்கில் காடு அங்கே கிடைக்கக்கூடிய மூங்கில் கம்பவுண்டை நீட்ட கம்பவுண்டை எடுத்து அதற்கூடாக பாருங்கள் மூங்கில் கம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி மூங்கில் கம்பை எடுத்து அதுக்கு பிறகு இன்னொரு கம்பவுண்டு குளத்துக்குள்ளேயே அதை குத்தி வச்சு இலகுவான முறையில் கையில் தூக்கி வச்சுக்கிட்டே இக்காத முறையில் கை கடுக்கும் இல்லை, நீண்ட நேரம் கை எப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கை கடுக்கும். அதனால் இலகுவான முறையில் பாருங்கள், இந்த ஒரு மீன் ஒன்று பிடிபட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு கறிக்கு போதுமானது. சரியா, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொல்லி பாருங்கள், அழகான முறையில் அதுக்குள்ளே ஒரு கம்பு ஒன்று தடியை ஒன்று குத்தி வச்சிக்குது. அதுக்கு பிறகு இந்த மூங்கில் கம்பு அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறோம். அப்போ இந்த தூக்கி வச்சுக்கிட்டிருக்கிற கை கடுக்கிற பிரச்சனையெல்லாம் இதில் இல்லை. சரியா, மீன் படுற மாதிரி அமைப்புகள் இருந்தால் உடனே இழுத்து அந்த மீனை பிடிச்சி கொள்கிறான். பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் மீனை பிடிக்கிறான்னு சொல்லி. இதுபோல் இயற்கையான முறையில் மூங்கில் கம்பை பயன்படுத்தி ஒரு 10-15 ரூபா பெறுமதியான தூண்டிலையும் பயன்படுத்தி வீட்டிலேயே மாவை குழச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்களும் உங்களுக்கு தேவையான ஊர்களில் உங்களுடைய ஊர்களில் ஏரிகள் குளங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்களே உங்களுடைய கறிப்பாட்டுக்கு நீங்கள் மீன்களை பிடிச்சி கொள்ளலாம். பாருங்கள் அடுத்த மீன் எப்படி பிடிக்க போகிறான்னு சொல்லி. அந்த பார்த்தீங்களா, பெரிய திலாப்பியா மீன், பெரிய மீன் ஒன்று மாட்டிக்கிட்டு ஜப்பா மீனுன்னு சொல்லி இதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, இந்த மீன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3/4 கிலோ வரும். ஏலியா ஒரு மீன் பிடிச்சான் தம்பி, அந்த மீன் ஒரு 3/4 கிலோ வரும். கிட்டத்தட்ட இதே 1.5 கிலோ வந்துட்டு 2 நாளைக்கு வீட்டுக்கு கறிக்கு போதுமானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மீனை எப்படி இந்த தம்பி பிடிக்கிறான்னு சொல்லி பாருங்கள். இல்லை உங்களோட ஊரில் வந்து ஃபிஷிங் ரோடெல்லாம் இந்த மாதிரி கம்பெல்லாம் மூங்கில் கம்பு அல்லது வேறு நீட்டாக கம்புகள் வெட்ட முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசானில் அலிபாபா போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் கூடாக நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள் அடுத்த மீனை எப்படி பிடிக்கிறான்னு சொல்லி பாருங்கள். அந்த பார்த்தீங்களா, இதுவும் எனக்குண்டா என்ன மீன் தெரியல, மஞ்சள் கலரில் இருக்குது. திலாப்பியா போன்ற ஜப்பா மீன் சொல்கிற அதில் ஒரு வகையை போல விளங்குது. பார்க்குறவங்க உங்களோட ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்க. பாருங்கள் 3 மீன் தாராளமாக வீட்டுக்கு எங்களோட கறிக்கு போதுமானது. ஒரு சின்ன பொடியனே தன்னுடைய வீட்டுக்கு உரிய மீன்களை கறிப்பாட்டுக்கு பிடிச்சி கொள்கிறான். நாங்கள் எங்களோட ஊர்களையும் இவ்வாறான ஏரிகள் குளங்கள் இருக்குமாக இருந்தால் நாங்களும் பிடிச்சி கொள்ளலாம். இதில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பீங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இன்னொரு 4வது மீன், 4 மீன் இந்திய கறிப்பாட்டுக்கு போதும். தம்பி வெளிக்கிட போகிறான். பாருங்கள் 4 மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.
ஓகே, பாய் பாய்.